ஓப்பன் பண்ணால் பெரிய சட்டிக்குள்ளே பரோட்டா, குட்டி சட்டிக்குள்ளே தோசை. இதை நலங்கு வச்சு எடுத்துகிட்டு வர ஸ்டைலே தனிங்க. அடுத்து அந்த பச்சை பசேல் சிக்கன், வெள்ளை சிக்கன், இது எல்லாத்தையும் முழுங்க போன இடம் தான் ஸ்பைசி தோசை. உள்ளே போனால் சரியான கூட்டம். அப்படி இப்படி இப்படி அப்படி அப்படி இப்படின்னு இடத்த பிடிச்சாச்சு. உட்காந்தா ஆக்சுவலாக நான் உங்களை டெம்ப் பண்ணலான்னு இந்த வீடியோவை எடுத்தேன். பட் இந்த வீடியோ என்னையே டெம்ப் பண்ணிடுச்சு. எப்படியாவது ஒரு பைட் எடுத்து வச்சலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன். பட் சூடு தாங்கலை. ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக 2 ஃபோக் ஸ்பூனை வாங்கி நல்லா குத்தி மேலேயும் கீழேயும் அமுக்கி 2 ஊதி எப்படியாவது இதை ஆற வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு எப்படியோ ரெடி பண்ணியாச்சு. சரியான நேரத்தில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். ஒருத்தனை மட்டும் நம்ம தெரியாமல் கடிச்சிட்டோன்னு வையேன், டோட்டல் டிஷ்ஷும் காலிடா. பட்டை ஓரளவுக்கு கை பொறுக்கும் பதம் வந்ததுக்கப்புறம் இனி மாட்டினடின்னு ஆனியன் ரைத்தாவோட நல்லா பிசைஞ்சு நல்லா அடிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் இந்த சப்பான் சிக்கனை கொட்டி ஒரு அடி அடித்தா டேஸ்ட்டு அடிகொலி. நெக்ஸ்ட்டு தோசாவுக்கு ஒரு ஓப்பனிங் கொடுத்தா தோசா இஸ் நாட் அ மேட்டர், இந்த குட்டி சட்டி இஸ் த மேட்டர். உள்ளே போட்டிருக்க ஸ்டஃபிங் வந்து இந்த சிக்கனை அரைச்சி அதில் சட்னி பண்ண எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஒரு பைட் டேஸ்ட் நல்லா இருக்கா. ஒரு கட்டத்தில் நிற்காமல் உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு ஒரு ஸ்டாப்பிங். இந்த சாம்பார் சட்னி எங்கெல்லாம் மறந்துடல அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ மிக்சிங்கில் ஒரு அடி. அப்புறம் இங்கே நலங்கு பண்ணி வச்சு இந்த கீ ரோஸ்ட் தோசையை ஒரு நசுக்கி அப்புறம் இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த பச்சை பசேல் சிக்கனை எடுத்து தோசை மேலே கொட்டி ஒரு பைட்டை போட்டால் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கடை ஓனர் கூட ஒரு குட்டி டாக்கு. அதனால தான் இவ்வளோ கூட்டம் வருது. அப்புறம் லெமன் சோடா மோர்த்தாத்தாவோட இந்த டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, நல்லா இருக்குது.